ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மிதுன ராசிக்கு லக்கி ஆண்டாக அமையுமா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம். மிதுன ராசிக்கு வெற்றி தரும் ஆண்டாகத்தான் அமையும். ஆண்டின் முதல் பகுதியில் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து இருந்ததால் உங்களுக்கு விரயங்கள், சுப விரயங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வருமானங்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கும். சிலர் கடன் வாங்கி இருப்பார்கள். மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் அலைச்சலை ஏற்படுத்துவார், இருந்தாலும் வருமானத்தை தருவார். குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்ற 3 பார்வைகள் உள்ளது. குரு பார்க்க கோடி நன்மை பெறுவோம் என்பது பழமொழி. இது உண்மையான மொழி. ஆண்டோர்களுடைய வாக்கும் இதுதான். இந்த குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் புத்தர்களால் மேன்மை உண்டாகும். பூர்வீகத்தில் இருந்த சில பிரச்சனைகள் அகலும். சிலருக்கு பூர்வீக சொத்தில் பங்குகள் கிடைக்கும். சிலர் பூர்வீக சொத்தை பராமரிப்பு செய்வார்கள். சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்தை வாங்குவார்கள். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை, அதாவது கலத்தர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு பகவான். குரு பார்வை கோடி நன்மை பெறும். திருமணம் ஆகாத மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிகழும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிக்கல் தீரும். சில இளந்தம்பதியினால் ஈகோவினால் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கும். அவர்கள் ஒன்று சேருவார்கள். 7ஆம் பார்வையாக இருக்கிறதால் கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். 9ஆம் பார்வை, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எல்லா வகையிலும் இவர்களுக்கு பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் வரும். அதாவது வயது வந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். சிலருக்கு திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சிலர் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பார்கள். இளைஞர்கள் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பார். அவர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சிலர் சிறிய தொழில்களை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சிறிய தொழிலை விடுத்து பெருந்தொழிலை ஆரம்பித்து அதன் மூலம் லாபத்தை சம்பாதிப்பார்கள். முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு கட்டாயமாக குருவினுடைய அருளால் அமையும் என்பது உறுதியாக கூறலாம். இப்பொழுது அடுத்து நாம் சனி சஞ்சாரத்தை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கம்படி 29/3/2025ஆம் ஆண்டு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதனால் சிலருக்கு
சுபவிரயம் ஏற்படும். சிலர் தன்னுடைய வீட்டை மாற்றி அமைப்பார்கள். சிலர் கடன் வாங்கி புதிய வீடை வாங்குவார்கள். சனி பகவானுடைய சஞ்சார பலனால் தொழில் நன்றாக நடக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளும் சிலருக்கு கிட்டும். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் இவர்கள் மிகுந்த கவனம் தேவை. சிறிய சிறிய பிரச்சனைகள் உடலில் தோன்றினாலும் குடும்ப டாக்டரிடம் சென்று பரிசோதித்து அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். வேண்டாம், திரும்ப அப்புறம் பார்க்கலாம், சரியாகிவிடும் என்று அலட்சியம் காட்டாதீர்கள். அது பெரிய செலவுகளை கொடுக்கும். பிபி, ஹார்ட் சம்பந்தமான பரிசோதனைகளை வயதானவர்கள் மேற்கொள்ள வேண்டும். 45 வயது, 50 வயது, 60 வயதுக்காரர்கள் கட்டாயம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். அப்படி நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளையும் முளையிலேயே கிள்ளி விடலாம். மருந்து மாத்திரைகளால் சரி செய்து விடலாம். இவர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் நிச்சயமாக தர வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிகழும். செல்வாக்கு கூடும். எல்லா விதத்திலும் அனுகூலம் இருக்கும். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை மட்டும் இவர்கள் செலுத்த வேண்டும். ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 நிகழ்கின்றது. ராகு பகவான் 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்காரர்கள் சிலர் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்கும் நோக்கத்தில், சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிராமத்தில் இருக்கலாம், நகரத்தில் இருக்கலாம். அவர்கள் அதனை விற்று சிட்டியில், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் புதிய பிளாட்டுகளை அல்லது வீடு கட்டுவது போன்ற செயல்களை செய்வார்கள். உயர்கல்வி வாய்ப்பு இளம் வயதினருக்கு கண்டிப்பாக கிட்டும். சிலருக்கு திருமணம் நடக்கும். பெரியவர்கள் அவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்யும் சிலருக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வார்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். மார்க்கெட்டில் போட்டி இருக்கும். அதனால் கடின உழைப்பு தேவை. என்னவென்றால் சில பேர் மார்க்கெட்டிங், அதாவது ரெப்பாக ஒர்க் பண்ணுவார்கள், அல்லது மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் அவர்கள் ஒரு பொருளை அறிமுகம் செய்ய நினைப்பார்கள். அதாவது தனக்குத்தானே உற்பத்தி செய்து அறிமுகம் செய்ய நினைப்பார்கள். அப்பொழுது போட்டிகள் இருக்கும். கடின உழைப்பு தேவை. அதனால் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஏனென்றால் குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இவர்களுக்கு அமோக லாபம் கிட்ட வாய்ப்புகள் உண்டு. சில பேர் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அவரவர் ஜனன ஜாதகத்தில் தசாபுக்தி தசை சுப பலன்களை தருமானால் இவைகள் அனைத்திலும் சுப பலன்கள் அதிகமாக நடைபெறும் என்பதை இவ்விடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனம் சிதறாமல் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சரஸ்வதி முருகபெருமான் ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கவும், புதன்கிழமையில் ஹயக்ரீவர்
வழிபாடு ஏற்றத்தை தரும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பெண்மணிகள் வருட வருடத்தின் ஆரம்பத்தில் நல்ல பலனை தரும் சுப விரயங்கள் நடக்கும். 14/5/2025 குரு பயிற்சி ஜென்ம குருவாக செல்வதால் பெண்மணிகள் தங்கள் தேக ஆரோக்கியத்தில் முழு கவனம் தேவை. வீட்டு வேலை இருக்கின்றது, பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், சிறிதாகத்தான் இடுப்பு வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று அலட்சியம் காட்ட வேண்டாம். உடனடியாக மருத்துவரை வாருங்கள். உங்கள் குடும்ப மருத்துவரின் ஆலோசனை பெற்று வைத்தியத்தை செய்து கொள்ளுங்கள். சிலருக்கு மூச்சிரைக்கும், படிகளில் ஏறும்போது மூச்சிரைக்கும், மூட்டு வலி வரும். உடனடியாக மருத்துவரை பார்த்து பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்குரிய மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டால் பெரிய லெவலில் உங்களுக்கு செலவினங்கள் தவிர்க்கப்படும். பெண்மணிகள் கடன் வாங்காமல் இருப்பது உத்தமம். சிக்கன நடவடிக்கை தேவை. இவர்கள் குடும்பத்தில் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு அவசியம். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். துர்க்கை அம்மன் வழிபாடு மேன்மை உண்டாக்கும். காளி அம்மனுடைய வழிபாடு மேன்மை உண்டாக்கும். செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 மணி ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். வெள்ளிக்கிழமை 10:30-12 ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 4:30-6 ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லாவித பலன்களும் நன்றாக நடக்கும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நோய் நொடிகள் காற்றில் பறக்கும் பஞ்சு போல பறந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருந்துகளை சாப்பிட வேண்டும். குரு பகவான் ஸ்லோகங்களை சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு கடலை மாலை சாற்றி 3 நெய் தீபங்கள் ஏற்றுங்கள். ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, சித்தர்கள் சமாதி இவற்றை நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்களும் பண அதிர்ஷ்டமும் தேக ஆரோக்கியமும் கூடும் என்பதை இப்பொழுது நான் உறுதியாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.